ஒரு அமைப்பு. திரிகோணத்திலேருந்து லாபத்தை பார்க்குறது. இந்த மாதிரி அமைப்பு உள்ளதுனால இந்த ஜாதகத்துக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பான அமைப்பு, கலை ரீதியான சிறப்பான அமைப்பு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது அவரோட ஜாதகத்தில் இருக்கிற பலத்தை சொல்லிட்டோம். ஜாதகம்னா என்ன, ஜாதகத்தோட அமைப்பு என்னன்றதெல்லாம் சொல்லிட்டோம் அவரோட ஜாதகத்தை பற்றி. இவர் சராசரி மனுஷனா அப்படின்னு கேட்கும்போது, சராசரி மனுஷனுக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்காது இல்லையா, பெரிய பெரிய அமைப்பு. ஸோ செலிபிரிட்டிக்கு தான் இருக்குது. குரு பார்வையும் இருக்குது. ராசியிலேயே செவ்வாய் ஆட்சி பெற்று ரூசக யோகம்னு போட்டிருக்கூடிய அதிகார யோகமும் இருக்கு. அவர் அரசாங்கத்தில் அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. எந்த நாட்டு அரசாங்கத்துக்கும் அவரால் வேலை வாங்க முடியும். அது பேர் தான் அரசாங்க உதவி கிடைக்கிறது பேர் தான் இந்த ரூசக யோகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயால் கிடைக்கக்கூடிய யோகம். சராசரி மனுஷனாக இருந்திருக்காருன்னா இருக்காரு. 2ஆம் இடத்துல சனியும் கேது இருக்குது. குடும்பத்தில் சனி கேது இருந்தால் குடும்பத்தில் பல சிக்கலெல்லாம் பாதிச்சிருக்கு, பல பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்குது. இந்த சந்திரனும் செவ்வாயும் இணைஞ்சி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. ப்ளஸ் என்னன்னா சந்திரமங்கல யோகம். சந்திரமங்கல யோகம். இந்த யோகத்தின் காரணமாக நிலபுலன்களாம் அமோகமாக வச்சுருப்பாங்கன்னு அர்த்தம். பொருளாதார முன்னேற்றங்களாக இருக்கணும். ஆனால் அதுக்கு இயற்கையாக ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா மனசஞ்சல தோஷம். சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். சஞ்சலமாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அது 6ஆம் இடத்துல இருந்தால் மனநிலை பாதிப்பு கூட ஏற்படும்னு அர்த்தம். சந்திரனை 6ஆம் இடத்துல இருந்து சந்திரமங்கல யோகம் 6, 8, 12 சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டால் அவங்களுக்கு மனநிலை பாதிக்கவும் வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். ஆனால் இவர் அந்த மாதிரி கெட்ட பேர்கள்லாம் வாங்கியிருக்காரு. ஏதோ லதா அப்படிங்கிற என்னமோ பேரெல்லாம் வச்சு கெட்ட பேர் இருந்தால் லதாங்கிறவங்க, அந்த நடிகை லதாங்கிறவங்க அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க, வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால சொல்கிறேன், நானாக சொல்லலை. அவருக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் மக்கள் ரஜினிகாந்த் அவர் இப்படி பெக்யூலராக இருக்கிறாரு, அவரோட இது நடை உடை பாவனை எல்லாம் கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத கூட சில பேர் பைத்தியகாரத்தனமாக பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிற பழைய காலத்து ஆளுக்கு பாலச்சந்தர்லாம் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கினார். வித்தியாசமாக செய்கிறதே ஸ்டைலுன்னு வச்சுக்க, வேகமாக செய்கிறது ஸ்டைலுன்னு வித்தியாசமாக இருக்கிறது தனி பாணியாகவும் எடுத்துக்கிட்டார். அவரே அதை அவர் குறையாக கண்டுபிடிக்கல பாலச்சந்தர். ஆனால் சராசரிங்களோ அல்லது